Anaseelan, now Siddha and Balma clinicல practice பண்றேன். ஓகேப்பா, டயபெட்டிஸ் அண்ட் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் காமனாக இருக்கிற பாப்புலேஷனில் ஆல்மோஸ்ட் 80 to 90% இருக்கிற டிசீசஸில் ரொம்ப காமனாக இருக்கிற மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்லையும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த சேவியர்ஸ் காலேஜுக்கும் பிரின்சிபல் ரூஃபஸ் ஃபாதர் அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமாக நான் சேவியர்ஸ் காலேஜுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா நாங்கள் சித்தா காலேஜில் தான் படித்தோம். படித்த தேர்ட் இயரில் வந்து எங்களுக்கு ரிசர்ச் ஓரியன்டாகவோ எந்த ஹெல்ப் அப்படின்னாலும் நாங்கள் சேவியர்ஸ் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வருவோம். கண்டினியூஸாக சொல்ல போனால் எங்கள் காலேஜோட இங்கே வந்து எங்களை வந்து ரொம்ப வெல்கம் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான் முக்கியமான ரீசனாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு டிசீஸ் தான். நம்ம ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது டயபெட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப காமனாக இருக்கிற டிசீஸ் தான் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நீங்க அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டயபெட்டிஸ் பத்தி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நீங்க ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல டிப்ஸா கேட்டிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்க அப்படின்னா டாக்டர்ஸ்ட பேசியிருப்பீங்க. டயபெட்டிஸ் இருந்தால் சோலை குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போடணும், கரெக்டாக டேப்லெட் சாப்பிட்டு சுகர் லெவல்ஸ் எப்பவுமே கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதை பத்தி நான் மறுபடியும் பேசி உங்களை போதரிக்க மாட்டேன். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகி இருக்குது. இன்னும் முக்கியமா ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆகிறது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதோட ஒரு இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ChatGPT நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட GPT அப்படின்னா என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? GPT அப்படிங்கிறது ஜெனரல் பர்பஸ் டெக்னாலஜி அப்படின்ட்டு எக்கனாமிக்ஸ்ல சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ்லாம் இருக்கீங்க, கரெக்டாக தான் சொல்றேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஜெனரல் பர்பஸ் டெக்னாலஜி அப்படின்னா ஒரு டெக்னாலஜி ஒரு பாப்புலேஷனோட எல்லா பீப்புளையும் எல்லா இண்டஸ்ட்ரியையும் அஃபெக்ட் பண்ற டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அஃபெக்ட் பண்ற ஒரு டெக்னாலஜி நம்ம GPT அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட பீரியடோட கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்ட்டு GPTயை சொல்லலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் GPT ஃபயர். மனுஷங்க எப்போ ஃபயர் கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போவுமே நம்ம நைட்டு முடிச்சு இருக்க ஆரம்பிச்சோம். வேட்டையாடுறதுலாம் டிஃப்ரெண்டா ஆச்சுது, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுது. ஃபயரை தொடர்ந்து நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. அடுத்து அக்ரிகல்ச்சர். நாடோடியா வாழ்ந்துட்டு வந்தோம். ஒரு இடத்துல செட்டில் ஆகி அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து நாம டெவலப் ஆக ஆரம்பிச்சோம். அடுத்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த பிறகுதான் கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒன்றா ஆனதுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம். அப்படி கல்வி எல்லாருக்கும் கிடைக்கிறதுனால அதை தொடர்ந்து ஃபாஸ்டா நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. அடுத்து ஸ்டீம் என்ஜின் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, கம்ப்யூட்டர் அண்ட் ஏஐ. இந்த கிராஃபை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபயர்ல இருந்து அக்ரிகல்ச்சர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் இயர்ஸ் ஆச்சுது. ஆனா இப்போ கம்ப்யூட்டர்ல இருந்து ஏஐ வர்றதுக்கு ஜஸ்ட் 57 இயர்ஸ் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ ஃபாஸ்டா நாம டெவலப் ஆகிட்டு இருக்கோம். பட் இவ்வளோ ஃபாஸ்டா நாம டெவலப் ஆனாலுமே இன்னைக்கும் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு லைஃப் லாங் டிசீஸாக தான் இருக்குது. ஒன்ஸ் டயபெட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா லைஃப் லாங்கா மெடிசன் சாப்பிடணும், இல்லை டேப்லெட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. எதனால அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? டயபெட்டிஸ் வந்து டெஃபிஷியன்சி தானே சார்? டிசீஸா டெஃபிஷியன்சியா? டிசீஸ் தான் சார். இல்லை, nowadays people are saying it is a deficiency. The level of hormones and DNC which have been reducing the segregation of some hormones. As a result, it is a deficiency. Insulin deficiency அப்படின்ட்டு நீங்க இது பண்ணிருக்கீங்க. அதான் சார் சொல்றீங்க. ஓகே, அதை பத்தி நம்ம பார்ப்போம் சார். ஓகே ஓகே டயபெட்டிஸ் ஏன் நம்மளால சரி பண்ண முடியல அப்படின்னா முக்கியமான காரணம் நம்மள்ட்ட டெக்னாலஜி இல்லாததுனாலயோ இல்லை பெருசாக ரிசர்ச் பண்ணாததுனாலயோ கிடையாது. அந்த டிசீஸை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுல உள்ள
ஒரு சின்ன மிஸ்டேக் தான் டயபெட்டிஸை சரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ நான் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். போயிட்டு இருக்கிறீங்க, பைக்கில் ஒரு சின்ன ஸ்கிட் ஆகி காலில் அடிபட்டுதுன்னு வச்சுக்கோமே, அந்த புண்ணை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மெடிசின் போடுவீங்க, வாஷ் பண்ணிட்டு மெடிசின் போடுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்களா? பட் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த புண்ணுல மறுபடியும் அடிபடாம பார்த்துக்கணும். அடிபட்ட புண்ணிலே திரும்ப திரும்ப அடிபட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்னதான் பெஸ்டான மெடிசின் யூஸ் பண்ணாலும் அந்த புண்ணு சரியாகாது. அப்படிதானே? ஸோ ஒரு டிசீஸை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அது எதனால வருதோ அதை சரி பண்ணிட்டு நம்ம மெடிசின் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால அந்த டிசீஸை சரி பண்ண முடியும். ஸோ டயபெட்டிஸ் எதனால வருது அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால டயபெட்டிஸை சரி பண்ணுறதை நோக்கி கரெக்டாக மூவ் பண்ண முடியும். ஸோ டயபெட்டிஸ் எதனால வருது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சார், நீங்க கூட சொன்னீங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இன்சுலின் ஹார்மோன் வந்து பிளட்ல உள்ள குளுக்கோஸை கம்மி பண்ணும். ஆனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பிளட்ல சுகர் இருந்தாலும் அதை கம்மி பண்ண முடியாது. ஸோ இன்சுலினுக்கு குளுக்கோஸ் வந்து ரெசிஸ்டண்டா இருக்கும். அதை தான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக பார்ப்போம். இப்போ நீங்க மாசம் சேலரி வாங்குறீங்க. சேலரி வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு தேவையான செலவுகளை ஒரு ஏடிஎம்ல கேஷா எடுத்தோ இல்ல ஜிபே மூலமாவோ நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. அன்னைக்கு முடிஞ்சு அடுத்து சேலரி வர்றது வரைக்கும் உங்க காசு அக்கௌண்ட்ல இருக்கும். எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அது முடிஞ்ச பிறகு ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு இல்ல சிலவங்க வந்து மாச தொடக்கத்திலேயே சேவிங்ஸ் இது பண்ணுவீங்க. ஸோ உங்கள்கிட்ட 3 டைப் ஆஃப் காசு இருக்குது. ஒன்று வந்து அப்பப்போ செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது, என்ன ஒன்று அக்கௌண்ட்டில் இருக்கிறது எப்போதான் தேவைப்படுதோ அடுத்த சேலரி வரைக்கும் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் 3ஆவது சேவிங்ஸில் வைப்பீங்க. ஸோ நம்ம உடம்புல இதே மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு காலையில் நீங்கள் 3 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் ஒரு தோசை அப்போதைக்கு தேவையான எனர்ஜிக்கு டைஜஸ்ட் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிடும். அடுத்து மீதி இருக்கிற 2 தோசை அடுத்த வேளை நீங்கள் சாப்பிட்றது வரைக்கும் யூஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் உட்காந்து இதை கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா, இது எல்லாமே அந்த 2வது தோசையிலேருந்து கிடைக்கிற எனர்ஜி தான். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்ற டீ காஃபியாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இடையில சாப்பிட இது எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி உடம்புல ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எல்லாமே ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் உடம்புல ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஏன் அது ரெசிஸ்டன்ஸாக டெவலப் ஆகுது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க. மந்த்லி ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க. அந்த பையனும் வந்து கரெக்டாக முடிச்சு சப்மிட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஃபாதர் உங்கள்கிட்ட வீக்லி ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கொடுப்போம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராஜெக்ட் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சு அப்பதான் வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல வீக்லி ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்காக சொல்றாங்க. பட் வீக்லி ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? மந்த்லி ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா பையன் கரெக்டா முடிச்சு சப்மிட் பண்ணுவானா? பட் நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணி அவனை கரெக்டா செய்ய வச்சிருந்தீங்க, வீக்லி ஒன்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிடலாம். அடுத்தவன் டெய்லி நீங்க ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா முடிக்க மாட்டான். அதானே? முடிக்காம என்ன பண்ணுவான்? ரெசிஸ்ட் பண்ணுவானா? அதே நேரம் முடிக்க வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ நீங்க அதிகமா உங்களோட எஃபர்ட்டும் அதிகமா இருக்கும், பையனோட ரெசிஸ்டன்ஸும் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புலயே நடக்கும். என்ன ஆகும் அப்படின்னா டிஃபிகல்ட்டான ப்ராஜெக்டை நீங்க ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி கொடுக்கும்போது உங்களோட எஃபர்ட் எப்படி அதிகமாகுதோ அதே மாதிரி உங்க உடம்புல குளுக்கோஸோ ரிஃபைண்டான கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புல டிஃபிகல்ட்டான இது சீக்கிரமா அப்சார்ப் ஆயிடும். சீக்கிரமா அப்சார்ப் ஆகுறதுனால இன்சுலினோட வேலை அதிகமாகும். அதனால இன்சுலினோட செக்ரேஷன் அதிகமாகும். உங்களோட எஃபர்ட் எப்படி அதிகமாகுதோ அதே மாதிரி இன்சுலினோட செக்ரேஷனும் அதிகமாகும். ஆனா ஸ்டூடெண்ட் ரெசிஸ்ட் பண்ணுவான். அதே மாதிரி நம்ம உடம்பும் உங்களோட எஃபர்ட்டுக்கு ரெசிஸ்ட் பண்ணும். அதே மாதிரி
உடம்பு இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணும். இன்சுலினோட செக்ரேஷன் அதிகமாகும், ஆனால் அதால் வேலை செய்ய முடியாது. சார் ஆக்சுவலி டிஃபிஷியன்சி கிடையாது, ரெசிஸ்டன்ஸ். இன்சுலினோட செக்ரேஷன் குறையாது, அதிகமாகும், ஆனால் அதால் ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ டைப் 2 டயபிட்டிஸ் நம்ம ரொம்ப காமனாக இருக்கிறது, நிறைய பேருக்கு இருக்கிற டயபிட்டிஸ்க்கு முக்கியமான ரீசன் இன்சுலின் அதிகமாக செக்ரேட் ஆகுது. இன்சுலின் டெஃபிஷியன்சி கிடையாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது நம்ம லாஸ்ட் டைம் ப்ரோக்ராம் பண்ணும்போது சேவியர்ஸ் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்த ஒரு சின்ன சர்வே. அவங்க 41% ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது என்னது? காலையில், மதியானம், நைட்டு 3 வேளை சாப்பாடு தவிர எக்ஸ்ட்ரா எடுக்கிற ஒரு சாப்பாடு. ஸோ இந்த சாப்பாடு என்ன சாப்பாடாக இருக்குது அப்படின்னா ரெடிமேட் சாப்பாடாக தான் இருக்கும். ரெடிமேட் சாப்பாடுனா உங்களுக்கே தெரியும், ரெடிமேட் ஸ்நாக்ஸ் எல்லாமே மைதா இருக்கும், இல்லைன்னா சுகர் இருக்கும், இல்லை இது போக நிறைய ஆர்டிஃபிஷியலான ஸ்வீட்னஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் கரண்ட்டாக நம்ம காலேஜுன்னு இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் எல்லார் மத்தியிலையும் காமனாக இருக்கிறது இதுதான். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ 40+ ஆனால் டயபிட்டிஸ் வரும் அப்படிங்கிறத விட்டுட்டு 15+லேருந்தே டயபிட்டிஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. டைப் 2 டயபிட்டிஸே சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ டயபிட்டிஸ் எதனால வருது அப்படிங்கிறத நம்ம இதுவாக புரிஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஃபைண்டான கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா மாவு சத்து உள்ள உணவு, அரிசி சார்ந்த உணவுகள், கோதுமை சார்ந்த உணவுகள் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதை நீங்கள் ரொம்ப ரீஃபைன் பண்ணும்போது ரொம்ப பியூர் ஃபார்மில் ஆகிடும், ஈஸியாக அப்சார்ப் ஆகும். ஸோ உங்கள் உடம்புக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராடக்ட்டை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எதனால வருதோ அதை சரி பண்ணணும். ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் சுகர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக டீ காஃபியாக இருக்குது. நம்ம இதில் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. நம்ம 3 வேளை சாப்பாடு போக இதுவும் சாப்பிடுவோமா? ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 5லேருந்து 6 வேளை வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியும் நாம் கம்மி பண்ணணும். அது 3வது முக்கியமாக ஒரு சர்ஜரி முடிஞ்சோ இல்லை கோவிடுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோ டயபிட்டிஸ் வந்தவங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கூட வந்திருக்கலாம். ஸோ அப்போது ஸ்டீராய்டு எடுப்பாங்க. ஸ்டீராய்டை தொடர்ந்து உங்களுக்கு டயபிட்டிஸ் வந்திருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே ஸ்டீராய்டு தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும் போதோ தூக்கம் சரியில்லாத போதோ உங்கள் உடம்புல செக்ரீட் ஆகுது. ஃபாதர் ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்கல்ல. ஸோ மென்டல் ஹெல்த் வந்து டயபிட்டிஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஸ்டீராய்டாக எடுக்கிறது நம்ம உடம்புலேயே செக்ரீட் ஆகி உங்களுக்கு இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாகி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை டெவலப் ஆகி டயபிட்டிஸாக வருது. ஸோ இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் டயபிட்டிஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம டயபிட்டிஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான இது பார்த்தோம். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத. Sir, what about the refined oils, sir? Sunflower oil, refined oil and மற்ற ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல ஃப்ரீக்வெண்ட்டாக, அந்த ஆயிலுடைய ரோல்ஸ் வந்து அதிகம் கார்போஹைட்ரேட்ஸ், அதனுடைய ரோல் எந்த அளவுக்கு இருக்குது? சார் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆயில் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அன்ஹெல்த்தி கிடையாது. ரிஃபைன் பண்ணும்போது தான் அது அன்ஹெல்த்தியாக மாறுது. எதனால அப்படின்னா ரிஃபைன் பண்ணுற ப்ராசஸ்னால. ரிஃபைன் பண்ணுற ப்ராசஸ் அப்போ அவங்க என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து பிரச்சனை வருது சார். இப்போ நீங்கள் கடையில் வாங்குற ரிஃபைன்ட் ஆயில்ஸாக இருக்கலாம், அது எல்லாமே வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் அது கெட்ட ஆயிலாக மாறுதே தவிர ஆயில் அப்படிங்கிறது அன்ஹெல்தி கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபேட் வந்து உங்களோட இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாக்காது. ஃபேட் இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாக்காது அப்படிங்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் டெவலப் ஆகுது. ஸோ இன்சுலின் அதிகமாக செக்ரேட் ஆகுறதுனால தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. ஸோ ஹெல்த்தியான ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ரிஃபைன்ட் ஆயில்ஸ் வந்து இப்போ ரிஃபைனரி தான் பிரச்சனை, ஆயில் பிரச்சனை கிடையாது. கொரீஸ் இருக்குதான் நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது, டீ காஃபி நீங்கள் குடிச்சே பழகிருப்பீங்க, அதுலேருந்து எப்படி இது பண்ணுறது, அந்த மாதிரி எதுவும்
எல்லாமே சுகர் தாங்க. என்ன அப்படின்னா நாட்டு சர்க்கரைக்கும் நார்மலான சுகருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அதுல கெமிக்கல்ஸ் கம்மியா இருக்கும் இல்ல கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்குமே தவிர சுகரோட குவான்டிட்டி இதில் பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தான். எப்பயாவது குடிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நார்மலைஸ் பண்ணி இது பண்ணுறது தான். ஹனியும் வந்து அப்படிதான். ஹனி நம்ம வந்து பொதுவாக எப்படி யூஸ் பண்ணோம், முன்னாடிலாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இதுக்காக மெடிசனுக்காக அந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணுவோம். அதை கண்டினியூஸாக எடுக்கும்போது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வச்சுருக்கோம். refined sugar la glycemic index ಜಾಸ್ತಿ, honey la glycemic index ಕಮ್ಮಿ. So it depends on how much of quantities honey been given, that is related to that quantity. So ஒரு சின்ன இது சார், glycemic index அப்படிங்கிறது குளுக்கோஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க சார். ஓகேவா? குளுக்கோஸ் சுகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கும். சுக்ரோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ், ரெண்டு டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ் மட்டும்தான் மெஷர் பண்ணும். ஸோ நீங்கள் சுகரோட கிளைசிமிக் இண்டெக்ஸையும் ரைஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக சுகர் நல்லதுன்னு கிடையாது. ஹனிக்கு ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கும் சார். ஆமாம், ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் குளுக்கோஸ் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக யூஸ் ஆகிக்கும். ஆனால் ஃப்ரக்டோஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா லிவருக்கு மட்டும்தான் போகும். ஸோ லிவர் மட்டும் மொத்தமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேட்டி லிவர் வருது, இதுக்கெல்லாம் சுகர் ஒரு முக்கியமான காரணம். ஃப்ரக்டோஸ் உள்ள எல்லாமே முக்கியமான காரணம். ஹனி வந்து ஃப்ரக்டோஸ் உள்ளது சார். ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கும். சிறுதானியங்களா சார்? சிறுதானியங்கள் நல்லது சார், சுகர் வராதது வரைக்கும். சுகர் வந்த பிறகு வந்து அதை சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். ரைஸுக்கு பதிலாக இது நல்லது. ஆனால் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம போகும்போது அந்த ட்ரீட்மெண்ட் பீரியடில் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது சார். ட்ரீட்மெண்ட் பீரியடில் மட்டும். ஏன்னா சிறுதானியங்களில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுலேயும் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு அப்படிங்கிறது. எது சாப்பிடணும்னு நெக்ஸ்ட் சாப்பிடணும். இப்போ நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். சுகர் அதிகமாக இருக்குது, பிளட் சுகர் அதிகமாக இருக்குது, மெடிசின் சாப்பிட்றீங்க, குறையுது, ஒரு 300 இருக்கிறது 120 ஆகுதுன்னு வைங்களேன். அந்த சுகர் எங்கே போகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது கெஸ் பண்ணுங்களேன். glycogen storage. ஓகே. கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகும். ஆனா கிளைகோஜன் ஸ்டோர்ஸ் ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே. ஆமா, ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். ஃபாதர் நீங்க சொன்னா கரெக்ட் ஃபாதர். சில மெடிசின்ஸ் மட்டும் யூரின் மூலமா வெளியே இருக்கும். பட் அந்த மெடிசின்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல மட்டும்தான் அந்த மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 2001 to 2007 to 8 வரைக்கும் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க யூஎஸ்ல. அக்வார்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்டடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஹை ரிஸ்க்ல உள்ள கார்டியாக் பேஷண்ட்ஸ், ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டு, இல்லை மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு எபிசோடு 2 எபிசோடு வந்த பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாரையுமே வச்சு ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. எல்லாருக்குமே டயபிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு டயபிட்டிஸ்க்கு மெடிசன் கொடுத்து ரொம்ப இன்டென்சிவாக கண்ட்ரோல் பண்ணால் ஹார்ட் டிசீஸும் ஸ்ட்ரோக்கும் வந்து அதோட எபிசோட்ஸ் வந்து கம்மியாகுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு குரூப்புக்கு வந்து டயபிட்டிஸ் மெடிசின்ஸ் இன்டென்சிவாக கொடுத்து ட்ரீட் பண்ணுறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு டயபிட்டிஸ் மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க, பட் ரொம்ப பேசிக்கான மெடிசின்ஸ் மட்டும் கொடுத்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, டயபிட்டிஸ் மெடிசின் கொடுத்தவங்களுக்கு டெத் ரேட் 22% அதிகமாகிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டடியையே பாதியில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டெத் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ டயபிட்டிஸ் மெடிசின் கொடுத்தா எதனால டெத் அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சாப்பிட்ற குளுக்கோஸ், பிளட்ல உள்ள குளுக்கோஸ் மெடிசின் சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபேட்டாகவும் கொலஸ்ட்ராலாகவும் கன்வெர்ட் ஆகுது.
நீங்கள் இன்சுலின் போடுறதுனால சரி, மெட்ஃபார்மினுக்கு அடுத்து டேப்லெட் போடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேட்டாக கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகி இரத்த குழாயில படியுது. இரத்த குழாயில படியும் போது என்ன ஆகுது, அந்த இரத்த குழாய் எங்கெல்லாம் போகுதோ அங்க எல்லாமே வந்து பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்ட்டுக்கு போகிற இரத்த குழாயில பிளாக் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் டிசீஸ் வருது. அடுத்து பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ல பிளாக் ஆச்சுது அப்படின்னா ஸ்ட்ரோக் வருது. அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் வருது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. இந்த மாதிரியான டிசீசஸ் வர்றதுக்கு டயபிட்டிஸ் மட்டும் இல்லை, டயபிட்டிஸ்க்கான மெடிசனும் காரணமா இருக்கு. அண்ட் அந்த ஃபேட் லிவர்ல டெபாசிட் ஆச்சுது அப்படின்னா ஃபேட்டி லிவர் வரும். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஆல்கஹால் குடிச்சு வரும் அப்படிங்கிறது முன்னாடி இருந்துச்சு. இப்போ முக்கால்வாசியான ஃபேட்டி லிவர் எல்லாமே நான் ஆல்கஹாலிக்காக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் இந்த பார்த்தோம்ல சார், இந்த ஃப்ருக்டோஸ் அதிகமாக உள்ள சுகர்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனால. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டயபிட்டிஸ் அப்படிங்கிறது இன்சுலின் அதிகமாக இருக்கிற ஒரு டிசீஸ் அப்படின்ட்டு. ஸோ இன்சுலின் அதிகமாக இருக்கும்போது அது கூடாத பாடி ஃபேட்டும் அதிகமாக இருக்கும்போது சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி பிசிஓடி வர்றதுக்கும், பெரிமெனபாசல் ஃபைப்ராய்ட்ஸ் வர்றதுக்கும், எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஆகுறதுக்கும் முக்கியமான ரீசனாக இருக்குது. இன்சுலின் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் ஹார்மோன். ஸ்டோரேஜ் ஹார்மோன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே போய் ஸ்டோர் பண்ணுது, ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணுது, ஃபைப்ராய்டாக இது பண்ணுது. எல்லா விஷயங்கள்லையுமே உடம்புல எல்லா இடத்துலையுமே பிளாக் ஆகுறது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்சுலின் அப்படிங்கிறது முக்கியமான ஃபேக்டா இருக்குது. நம்மளோட டயபிட்டிஸ் மெடிசின்லயும் இதுதான் இது பண்ணுது. ஸோ டயபிட்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் சுகர் அதிகமாகும், மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம், நமக்கு ஏதாவது பிடிச்சது இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுட்டு கூட ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிசீஸ் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற 80% டிசீஸ்க்கு ஆரம்பப்படி டயபிட்டிஸ் தான். அண்ட் இந்த டயபிட்டிஸ்க்கு நீங்க மாத்திரை போடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. ஸோ டயபிட்டிஸ் அப்படிங்கிறது சுகரை கண்ட்ரோல் பண்ணா மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிற டிசீஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் டயபிட்டிஸை நம்ம எப்படி கரெக்டாக ட்ரீட் பண்ணுறது, ஸோ கரெக்டாக ட்ரீட் பண்ணி எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டயபிட்டிஸ் எதனால வருதோ அதை நம்ம சரி பண்ணணும். ஒரு புண்ணு அடிபட்டுச்சு அப்படின்னா அது மேல மறுபடியும் அடிபடாம நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்பதான் நம்மளால மெடிசின் போட்டு அதை சரி பண்ண முடியும். ஸோ டயபிட்டிஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் கரெக்ஷன். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகுது, தூக்கம் சரியா வரல அப்படின்ட்டு நம்ம மாத்திரை போட்டு சரி பண்றது கிடையாது. நிஜமாவே ஸ்லீப்பை சரி பண்றது. மாத்திரை போடும்போது உங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டி கம்மியாகி தூக்கம் வரும். ஆனால் தூக்கம் போனதுக்கான காரணத்தை நம்ம சரி பண்ணோமா அப்படின்னா கிடையாது. ஸோ கரெக்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து ஸ்லீப்பையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம நார்மலைஸ் பண்ணி நார்மல் ஆக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கே நம்ம போகணும். உப்புமா எத்தனை பேர் பிடிக்கும்? ரவை உப்புமா பிடிக்குமா? பத்து உப்புமா எத்தனை பேர் பிடிக்கும்? சேமியா. ஸோ உப்புமா அப்படிங்கிறது எதுல இருந்து வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நாம நிறைய பேர் வந்து அது பெருசா யோசிச்சதே கிடையாது. மைதா அப்படின்னா பரோட்டா, பூரி அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம யோசிப்போமே தவிர நம்ம முக்கியமா வந்து உப்புமா, சேமியா இதுலயும் வந்து மைதா தான் சேர்ந்தது. ஸோ மைதா உள்ள எல்லா ஃபுட்டையும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். அட்லீஸ்ட் ட்ரீட்மெண்ட் பீரியட்ல மட்டுமா அது. ஸோ டயபிட்டிஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறீங்கன்னா மட்டும் அட்லீஸ்ட் அப்பயாவது இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அடுத்து சுகர். நீங்க கேட்டிருந்தீங்கல்ல நாட்டு சக்கரை சாப்பிடலாமா அப்படின்ட்டு. நாட்டு சக்கரை நல்லதுதான் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். நாட்டு சக்கரையில கெமிக்கல்ஸ் கம்மியா இருக்கும், சுகர்ல கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதுல நிறைய ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்துல அது நல்லதுதான். நாட்டு சக்கரை, கருப்பட்டி எல்லாமே நல்லதுதான். ஆனா நீங்க டயபிட்டிஸ் இருக்கிறீங்க அப்படின்னா சுகர் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ சுகர்ல வெள்ளை சர்க்கரையில எவ்வளவு சுகர் இருக்குதோ அதே அளவு தான் நாட்டு சர்க்கரையில இருக்கு. கிட்டத்தட்ட அதே அளவு தான் கருப்பட்டிலையும் இருக்கு. ஸோ நீங்க சுகர் வந்துருச்சு அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா சுகர், இனிப்பு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம்.
அப்புறம் அவாய்ட் பார்ஷியலி. நம்மளோட பார்ஷியலி தான் சொல்லியிருக்கிறேன். சொல்றேன் அடுத்து என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறது பாரு. அவாய்ட் பார்ஷியலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 இட்லி சாப்பிட இடத்துல 2 இட்லி சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்கும், அடுத்த வேளை சாப்பிட்றது வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு நினைப்பாவே தான் இருக்கும். பசியாவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நினைப்பாவே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் சாப்பிட்றதை நீங்க குறைக்கணும். இப்போ 3 வேளை ஒரு வேளை இட்லி தோசை சாப்பிட்றீங்க, இன்னொரு வேளை ரைஸ் சோறு சாப்பிட்றீங்க, அடுத்த வேளை சப்பாத்தி சாப்பிட்றீங்க, இல்லை மறுபடியும் டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல ஒரு வேளைய இல்ல 2 வேளைய நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு வேளையில என்ன சாப்பிடுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் அந்த வேளையில என்ன சாப்பிடலாம் அப்படின்னா புரோட்டீன்ஸ்ங்கிறது இது மட்டும் கிடையாது. அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள் இதை தவிர இந்த 3 தவிர எல்லாமே நீங்க சாப்பிடலாம். ஸோ உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்றது ஜஸ்ட் 3 விஷயம் தான். சாப்பிடலாம் சொல்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ சுண்டல் வகைகள், நிலக்கடலை, பச்சைப்பயிறு, உளுந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஒரு வேளை நீங்க சாப்பாடை கட் பண்ணிட்டீங்கல்ல, ஸோ அந்த வேளையில இந்த மாதிரியான உணவுகள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். மட்டன் சாப்பிட்டா கொழுப்பு ஆயிடும் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கிடையாது. சோறு தான் ரைஸ், இந்த குளுக்கோஸ் தான் உங்களுக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். எப்போ இன்சுலின் இருக்குதோ அப்போதான் உங்களுக்கு ஃபேட் கன்வர்ஷன் நடக்கும். ஃபேட்டாக சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபேட் கன்வர்ஷன் இருக்காது, ஸ்டோர் ஆகாது. ஜஸ்ட் எனர்ஜியாக யூஸ் ஆகிக்குமே தவிர ஸ்டோர் ஆகாது. ஏன் அப்படின்னா இன்சுலின் செக்ரேஷன் அதில் இருக்காது ஃபேட் சாப்பிடும்போது. ஸோ மாடரேட்டாக சாப்பிட்றது வந்து ப்ரோட்டீன்ஸ், எல்லா வகையான ப்ரோட்டீன்ஸும் சாப்பிடலாம். அண்ட் முக்கியமாக வந்து ஹெல்த்தியான ஃபேட்ஸ் அப்படிங்கிறது முட்டையில இருக்குது, நட்ஸ்ல இருக்குது. நான் இப்போ சொல்றது எல்லாமே ட்ரீட்மெண்ட் பீரியட்ல மட்டும்தான். ஓகேவா? நீங்க லைஃப் லாங்கா சாப்பிடணும்னு நான் சொல்ல வரல, ட்ரீட்மெண்ட் பீரியட்ல மட்டும்தான். ஹெல்த்தியான ஃபேட்ஸ் முட்டையில இருக்குது, நட்ஸ்ல இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு மீலா நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறது அப்படிங்கிறது அளவு குறைக்கிறது இல்லை, நம்பர் ஆஃப் டைம்ஸ் சாப்பிட்றதை நீங்க குறைக்கணும். ஆனா இந்த ரெண்டுமே நீங்க சாப்பிடும் போது நீங்க கொஞ்சமா சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வயது நனைஞ்சிடும். அடுத்த வேளை பசி எடுக்காது அப்படிங்கிறதுனால நீங்க இடையில சாப்பிட்றதுலாம் வந்து ஈஸியா குறைச்சிடலாம். இந்த டீயை குறைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா ஆகிடும். நெக்ஸ்ட் தான் முக்கியமான மெடிசின் டயபிட்டிஸை சரி பண்றதுக்கு. டயபிட்டிஸோட முக்கியமான ரீசன் இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாகிறது. டயபிட்டிஸ் சரி பண்ணணும் அப்படின்னா இன்சுலின் செக்ரேஷனை குறைக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரபியூட்டிக் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நாங்க ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பயந்த, அதே நேரத்துல அதுக்கப்புறமா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் வந்து தெரபியூட்டிக் ஃபாஸ்டிங் வந்து நீங்க இன்டர்மிட்டண்டா பண்ணலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் சாப்பிட்றத குறைக்கலாம், நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் சாப்பிட்றத குறைக்கலாம். இப்போ காலையில 9 மணிக்கு சாப்பிட்டு நைட்டு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்டிங் கேப் கிடைக்குமா? ஸோ அந்த மாதிரி டைமிங் வச்சு குறைக்கலாம். இல்லை நம்பர் ஆஃப் டைம்ஸ் சாப்பிட்றத குறைக்கலாம். 3 வேளை சாப்பிட்றத 2 வேளையா சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல இது பண்ணலாம். இப்போ ஃபாஸ்டிங் நாம எதுக்காக பயப்படலாம் அப்படின்னா முக்கியமா ஃபாஸ்டிங்கை நாம பழகலை, ஃபாஸ்டிங்கை நாம கேள்விப்பட்டது கிடையாது. ஜஸ்ட் கேள்வி மட்டும் பட்டிருப்போம், பட் ப்ராக்டிக்கலா பெருசா யூஸ் பண்ணது கிடையாது. பட் நாம ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருமே வந்து 3 வேளை சாப்பிட்டது கிடையாது. நிறைய பேர் வந்து 3 வேளை சாப்பிட்டது கிடையாது. பஞ்சம், சாப்பாடு இல்லாதது, உணவு தட்டுப்பாடு, வறுமை இதெல்லாமே வந்து முன்னாடி ரொம்ப காமனா இருந்துச்சு. அது 50 வருஷம், லாஸ்ட் 50 வருஷம் கிடையாது. மனுஷன் எவால்வ் ஆன ஸ்டார்டிங்ல இருந்து வேட்டையாடின காலத்துல இருந்து 3 வேளை சாப்பாடு அப்படிங்கிறது அவனுக்கு நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. வேட்டையாடும் போது கிடைக்கும், அடுத்து ஒரு 2 நாள் கிடைக்காம இருக்கலாம். அடுத்து விவசாயம் பண்ணும்போதும் ஏதாவது பஞ்சம் வரும், வறுமை வரும், வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடைசி 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது. என்ன சொல்ல போனா இன்னைக்கு கூட எல்லாருமே 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறது கிடையாது. ஸோ
ஸோ நம்ம உடம்பு அதுக்கேற்றவாறு பழகிடுச்சு. இத்தனை 1000 வருஷமா அப்படி பழகின உடம்புக்கு நம்ம திடீர்னுட்டு 5 வேளை 6 வேளை அப்படின்னு சாப்பாடு கொடுத்தோம்னா என்ன பண்ணும்? ஸோ அதுதான் முக்கியமான ரீசன் நமக்கு இந்த லாஸ்ட் ஒரு 50-60 வருஷத்துல டயபிட்டிஸ் வருது. இதுக்கு முன்னாடி இல்லாம லாஸ்ட் ஒரு 50-60 வருஷத்துல டயபிட்டிஸ் வருது அப்படின்னா இது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அதை நம்ம ஆர்டிஃபிஷியலா தெரப்பியூட்டிக்கலா நம்ம பண்ண போறோம். அண்ட் இது வந்து நம்ம எல்லா ரிலீஜனோட இதுலயும் இருக்குது. கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா நம்ம லென்ட் சீசன்ல இது பண்ணுவாங்க, முஸ்லிம்ஸ் அப்படின்னா ரம்ஜான் சீசன்ல பண்ணுவாங்க. இந்துஸ் தான் நம்ம இது சொல்லணும், ஏன்னா நிறைய விரதங்கள் இருக்குது. ஸோ அதனால நிறைய டைம் வந்து ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து விரதம் இருக்கிறது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரப்பியூட்டிக்கலாக பண்ணும்போது நம்மளால வந்து டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நம்ம எதனால டயபிட்டிஸ் வருதோ அதை நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணுறதுனால நம்மளால டயபிட்டிஸை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ தான் மெடிசின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 70 to 80% எதனால டயபிட்டிஸ் வருதோ அதை சரி பண்ண போகிறோம். இப்போ அதிகமாக இருக்கிற சுகரை டெம்பரரியாக மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம மெடிசின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக சித்தா மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, நம்ம டேப்லெட் போடும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த எஃபெக்ட் இல்லாமல் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக மல்டி ஆக்டிங்காக ஆக்ட் ஆகிற சித்தா மெடிசின்ஸை யூஸ் பண்ணுறோம். வெறும் இன்சுலினை மட்டும் அதிகமாக்கி சுகரை குறைக்கிற மாதிரியான கரண்ட்டாக இருக்கிற டேப்லெட்ஸ் இல்லாமல் மல்டி டார்கெட்டடாக ஆக்ட் பண்ணுற சித்தா மெடிசின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா டயட் எல்லாமே வந்து நீங்கள் மற்றவங்க டயபிட்டிஸ் இல்லாதவங்க அப்படின்னா நீங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கைடன்ஸ் சொல்லி தான் பண்ணணும். ஏன்னா இந்த டயட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கிற டேப்லெட்ஸ் வந்து உங்களுக்கு ஹைப்போகிளைசிமியா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைப்போகிளைசிமியா அப்படின்னா லோ சுகர் ஆகுறது. சுகர் என்னதான் 400-500 போனால் கூட பெருசாக பிரச்சனை ஆகாது, சிம்டமேட்டிக் எதுவும் காமிக்கிறது வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது. ஆனால் சுகர் ரொம்ப லோ ஆகுது, ஒரு 60க்கு கீழே வருது அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸ், லைஃப் த்ரெட்டனிங்காக கூட இருக்கலாம். ஸோ அதனால இந்த டயட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்னா டாக்டர் கைடன்ஸ் சொல்லி பண்ணுறது நல்லது. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தியரிட்டிக்கலாக பார்த்தோம், கரெக்டாக இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். லான்செட் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லான்செட் அப்படிங்கிறது பைபிள் ஆஃப் மாடர்ன் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு பேப்பர்ஸை தான் நம்ம வந்து லான்செட்டில் பப்ளிஷ் பண்ண முடியும். ரொம்ப கரெக்டாக மானிட்டர் பண்ணி இது பண்ணுற கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் நம்மளால லான்செட்டில் பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ லான்செட்லேயே வந்து ஒரு 5 years ஃபாலோ பண்ணி டயபிட்டிஸ் ரிமிஷன் பற்றி ஒரு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டயபிட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும். அண்ட் ரிவர்ஸ் பண்ணதை கண்டினியூ பண்ண முடியும், 5 yearsக்கு மேலேயும் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சி பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கிடையாது. நம்ம திருவள்ளுவர் வந்து முன்னாடியே சொன்னதுதான், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன். அப்படின்னா என்னது? சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆன பிறகு இல்ல பசி எடுத்த பிறகு சாப்பிடணும் அப்படிங்கிறது விளக்குறைய கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளோட கேஸ் நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவ்வளவு நாளா நம்ம சாப்பிட்டு ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். சாப்பாடோட ஃப்ரீக்வன்சினாலேயோ அதோட அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ்னாலேயோ ஒரு விஷயத்த நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை சரி பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் டெவலப் பண்ணது யூஸ் ஆகுறது வரைக்கும் நம்ம உடம்புக்கு டைம் கொடுக்கணும். ஸோ அந்த தெரபியூட்டிக் ஃபாஸ்டிங் மூலமாவோ அந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றத குறைக்கிறது மூலமாவோ எல்லாத்தையும் நம்ம பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புல சேர்த்து வச்சதை நம்ம கொஞ்சமாக வெளியேற்றும் போது நமக்கு மருந்தே இல்லாமல் நம்ம நோய் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. மருந்தென வேண்டாமாம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு 80% டிசீசஸ்க்கு இதுதானே முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் உள்ள மெடிசின்ஸ்ல இருந்து நம்மளால வெளியே வரலாம் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம். ஸோ
ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது லைஃப் லாங் டிசீஸ் கிடையாது, அது ரிவர்ஸ் பண்ண முடிய டிசீஸ் தான். தேங்க்யூ. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை. சார், இப்போ இந்த சாப்பாடு முறைகளை வந்து 2 நேரமாக குறைச்சிடணும்னு சொல்றீங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான ஒர்க் பண்ணுறதில்ல, ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ஃபிசிக்கலாக அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க. இப்போ அவங்களும் அந்த 2 நேரமாக ஆக்க முடியாது. சரி, என்ன அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிடாம இருக்கும்போதோ இல்லை ஃபாஸ்டிங் இருக்கும்போதோ நமக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபேட்ல இருந்து எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால நம்ம டயர்ட் ஆக மாட்டோம். நீங்க டெய்லி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க அவங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கு பழகுது. ஸோ ரொம்ப எனர்ஜி தேவையா உள்ள ஒர்க்ஸாக இருந்தால் கூட நமக்கு சாப்பிட அந்த ஃபேட்ல இருந்து நம்ம உடம்புல ஆல்ரெடி ஸ்டோர் ஆகி இருக்கிற ஃபேட்ல இருந்து எனர்ஜி கிடைச்சிடும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து சிம்டமேட்டிக்காக எந்த தொந்தரவு வராது. முக்கியமா எந்த தொந்தரவு வரும் அப்படின்னா நம்ம மனசுல நினைக்கிறது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறதுனால வரும். இல்ல சீக்கிரம் அப்படி சொல்றேன் நான். ஜெனரலாவே பசி அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் தான், பிசியாலஜிக்கலை விட. சைக்காலஜிக்கல் அப்படின்னா நம்ம காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டே பழகிட்டோம் இத்தனை வருஷமா, மதியானம் ஒரு 12 மணி 1 மணிக்கு சாப்பிட்டே பழகிட்டோம் இத்தனை வருஷமா, நைட்டு 7 8 9 மணிக்கு சாப்பிட்டே பழகிட்டோம். ஸோ அதனால அந்த டைமுக்கு பசி எடுக்கும். அப்போ நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா பசி போயிடும். நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க, நீங்கள் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறதுனால ஒரு டைம் வந்து பசி எடுக்கும். அப்படியே நீங்கள் வேலை பார்த்துட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா பசி செட்டில் ஆகிடும். அடுத்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுவீங்க. தலைவலி வரதுக்கு முக்கியமான விஷயம் தண்ணி இல்லாமல் இருக்கு. ஸோ நம்ம தண்ணி குடிச்சு டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம ஃபாஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை வராது. அல்சர் முக்கியமாக ஏன் வரும்னா அன்டைமில் சாப்பிடுறது. 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம், திடீர்னு 2 மணிக்கு மதியம் சாப்பிடணும், ஒரு நாள் 3 மணிக்கு சாப்பிடுறது, ஒரு நாள் முன்னாடியே சாப்பிடுறது, இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது அல்சர் வரும். ஒன்று அதிகமான காரம் அதிகமாக உள்ள சாப்பாடு சாப்பிடும்போது. ஸோ ஒரே மாதிரியான சாப்பாடு சாப்பிடாம மாற்றி அந்த காரத்தோட அளவு மாற்றி சாப்பிடும் போதோ இல்லை டைமிங்கை மாற்றி சாப்பிடும் போதோ அல்சர் வரும். ஸோ கரெக்டாக இப்படி பண்ணும்போது அல்சர் வராது. ஸோ எங்கள் பேஷண்ட் எல்லாருக்குமே வந்து நம்ம இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு யாருமே இது வரைக்கும் அல்சர் கம்ப்ளைண்ட்டாக சொன்னது கிடையாது. தலைவலி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தண்ணி குடிக்கும் போது ஹைட்ரேட் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு அதெல்லாம் ஆமாம். மெட்பாலினால ஆமாம், இன்சுலின் போடும்போது நான் சொன்னேன் இல்லாமல் அந்த மாதிரி இன்சுலின்ல என்ன இது அப்படின்னா சுகர் உடனே கம்மி பண்ணும். ஸோ அது கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க அப்படின்னா இல்லை ரொம்ப நாளாக இருக்குது சிவியராக இருக்கிறாங்க, எதுலேயுமே கட்டுப்பாடு ஆகலை அப்படின்னா இன்சுலின் போடுவாங்க. அது பட் மெட்ஃபார்மின் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. பட் ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாது, ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் ஆகும். தேங்க்யூ. Thank you, Doctor, for sharing your knowledge with clarity and for enlightening